ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ட்ரிப்பில் இந்த கேம்பர் வேன் டூர் அப்படின்ற ஒன்று பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும். இப்போது அந்த கேஸை மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டாய்லெட் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த லிவர் மாதிரி இருக்குல்ல, இதை புஷ் பண்ணால் அந்த டாய்லெட் வேஸ்ட் வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே போய் கனெக்ட் ஆகும். எஸ், ஸோ இப்போது 4 பேர் அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். இப்போது கீழே 2 பேர் தூங்குறதுக்காக பார்த்தாச்சு. ஸோ மேலே 2 பேர் தூங்கலாம். ஹலோ, ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ அதனால் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஹல்வா காய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு கேம்பர் வேனில் வந்து ரோட் ட்ரிப் போகணும்னு ஆசை. முன்னாடி ஒரு கேம்பர் வேன் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் ட்ரிப்பில் இந்த கேம்பர் வேன் டூர் அப்படின்ற ஒன்று பண்ண போகிறோம். நேற்று இந்த கேம்பர் வேனை ரெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனர்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஆல்பைன் ரீஜனுக்கு தான் வந்திருக்கேன். இந்த டோனர்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் இங்கே ஒரு கேம்ப் சைட் மாதிரி இருக்குது. அங்கே தான் நம்ம இங்கே வந்து கேம்பர் வேனை நிப்பாட்டி ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ என்னடா கேம்பர் வேனை வந்து ஒரு இடத்துல தான் வந்து நிப்பாட்டெலாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரியாவில் சும்மா கண்ட இடத்துல வந்து நம்ம வந்து கேம்பிங் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. எதுக்குன்னா, இந்த மாதிரி கேம்பிங் வைல்ட் கேம்பிங் எங்கேயாவது பண்ணிட்டு இல்லை சும்மா ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக கேம்பிங் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த மணிக்கு எங்கேயா போடணும், அது குப்பையாகும், பொல்யூட் ஆகும், வாட்டராக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னொன்று, சில ட்ரை வின்டர் சீசன்லலாம் என்ன ஆகும்னா, சும்மா ஃபயர் கேம்பிங்லாம் போட்டாங்கன்னா அந்த ஃபயரை வந்து ஒழுங்காக வந்து ஆஃப் பண்ணலன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக இருக்கிற கேம்பிங் பிளேசஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேம்பர் வேனை வந்து பார்க் பண்ணி ஸ்டே பண்ண முடியும். அப்படி இன்றைக்கி ஒரு கேம்பிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோனர்ஸ்பர்க்கில் ஒரு குட்டியாக ஒரு கேம்பிங் ஸ்பாட் மாதிரி. இந்த பிளேஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட கேம்பர் வேன். ஸோ இந்த கேம்பிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேம்பர் வேன் நிற்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே ஃபெசிலிட்டிஸ் உண்டு. அண்ட் இந்த கேம்பிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு நைட் நான் வந்து பார்க் பண்ணணும், ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 euros. அண்ட் ஆல்சோ ஒரு வேளை இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி உங்கள் கேம்பிங் வேனுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நைட்டு வந்து 4 euros பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கேம்பிங் சைட் அண்ட் திஸ் இஸ் அவர் கேம்பர் வேன். இந்த கேம்பிங் பிளேஸில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை இருந்தால் 230 வோல்ட் அந்த பவர் சப்ளை எடுத்து டேரெக்டாக உங்கள் கேம்பர் வேனுக்கு கொடுத்துக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணுறதுனா ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட வேஸ்ட், டாய்லெட் வேஸ்ட் ஏதாவது இருந்தாலும் அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மித்த வேஸ்ட் லைக் குப்பை ஏதாவது இருந்தாலும் அதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டு, ஷவர் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த 19 euros per நைட் நம்ம வந்து பே பண்ணுறோம். இப்போ வாங்க, இந்த ரோட் சஃபர் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட தான் நான் வந்து ரெண்ட் நேற்றுக்கு எடுத்தேன். அதில் ரோட் ஹவுஸ் அப்படின்ற மாடல் தான் நான் ரெண்ட்டுக்கு எடுத்தேன். இதில் ஒரு நைட் வந்து 4 பேர் தூங்கலாம். ஆல்சோ இதோட ரெண்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னா, ஒரு நைட்டுக்கு 120 to 130 euros ஆகும். மினிமமே ஒரு 3 nights நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ், சர்வீஸ் ஃபீ எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 532 euros for 3 days. இன்றைக்கி தான் முதல் நாள். நேற்று வந்து பார்க் பண்ணிவிட்டு நைட்டு தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இன்றைக்கி காலையில் சரி ஓகே நல்ல லைட்லாம் இருக்குது, அப்படியே ஒரு உள்ளே போய் ஒரு டூர் மாதிரி காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போகணும். எங்களோட திங்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரோட தான் வந்தேன். ஸோ இப்போது இந்த கேம்பர் வேனுக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி வர்றதுக்காக. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு தான் அது. பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது போக கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, பால், தயிர், கேப்சிகம், தோசை மாவு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கேஸ் ஸ்டவ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த செட்டப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளேம் வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லைட்டாக அப்படி இது பண்ணிவிட்டு
பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு லைட்டர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சத்தம் வருதுல்ல? ஸோ இது லைட்டில் நான் தெரியாது. இப்போ அந்த கேஸை மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு தண்ணி சப்ளை வந்து நம்ம அந்த டேங்க் ஃபுல் பண்ணால் தான் இதில் வந்து தண்ணி வரும். ஸோ நான் இன்னும் டேங்க்கில் அதில் ஃபில் பண்ணல. நான் இப்போதைக்கு இங்கே கேம்ப் சைட்டில் இருக்கிறது தான் நான் அந்த ஷவர் அங்கே இருக்கிற டாய்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இது தேவைப்படல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் கீழே ஒரு குட்டி ட்ராயர் மாதிரி இருக்குது. இது வந்து கட்லரிஸ் போட்டு வைக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கப்பு பாத்திரம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் இதுவும் அப்படி தான் ஃபுல்லாக டப்பாவை நாங்கள் வச்சுருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாத்தையும் இப்படி திறந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணால் தான் வண்டி நான் மூவ் பண்ணும்போது கீழே விழாது. இல்லாட்டி இப்படி வச்சுருந்தா டோப்புன்னு இப்படி ஓப்பன் ஆகி எல்லாமே கொட்டிடும். அதனால் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. அண்ட் இங்கே ஒரு 230 வோல்ட் சப்ளை. ஸோ இதுதான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து சப்ளை மாதிரி ஒன்று கொடுத்தோம்ல. ஸோ நைட் ஏதாவது சார்ஜ் பண்ணணும், இல்லை கிட்ட ஏதாவது 230 வோல்ட் ஏதாவது டிவைசஸ் இருக்குது அதை சார்ஜ் பண்ணணும்னா இது மூலமாக தான் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இது ஒர்க் ஆகணும்னா நீங்கள் இந்த பவர் சப்ளையில் கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும், இந்தியன் ஸ்நாக்ஸ். இது எல்லாமே இந்தியன் ஸ்நாக்ஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேக்கு. ஸோ இது எல்லாமே திங்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ என்னென்னா அந்த இருக்கிற ஸ்பேஸை அழகாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டாய்லெட் அண்ட் பாத்ரூம். ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் டாய்லெட்டை யூஸ் பண்ணல, அதனால் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. இப்போது இதுக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே ஒரு குட்டி வாஷ் பேஷன் மாதிரி இருக்குல்ல, இது என்னென்னா ஆக்சுவலாக ஷவர். ஹலோ, இதுதான் ஷவர். ஸோ இதுக்குள்ளே வச்சு குளிக்கணும்னா இப்படி தான் வச்சு குளிப்பாங்க. இல்லையா இது திறந்து வெளியே போயும் சில பேர் ஷவர் பண்ணுவாங்க. எதுக்கு உள்ளே குளிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சு ஷவர் பண்ணுற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த செட்டப். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ரேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது, டாய்லெட்ரிஸ் ஏதாவது வைக்கணும்னா வைக்கிறதுக்காக. ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் கர்டைன். ஸோ இதை போட்டுட்டு தான் குளிக்கணும். முக்கியமாக ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் வெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஒயர்ஸ்லாம் இங்கே இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா இது வந்து பார்த்து இந்த ஷவர் கர்டைன் மாதிரி போட்டுட்டு தான் இதுக்குள்ளே குளிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட்டு. ஸோ இப்போ நீங்கள் டாய்லெட் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த லிவர் மாதிரி இருக்குல்ல, இதை புஷ் பண்ணோம்னா அந்த டாய்லெட் வேஸ்ட் வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே போய் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி ஃப்ளஷ் ஆகும். ஃப்ளஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ தட் உள்ளே இருக்கிற எதுவும் வெளியே எமிட் ஆகக்கூடாது, ஆல்சோ ஸ்மெல் பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம மூடிடலாம். ஸோ இப்போது நாங்கள் வந்து பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. மேபி ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி கேஸில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் அதை யூஸே பண்ணியிருப்போம். இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்னோடய பெட். இங்கே தான் நேற்றுக்கு நைட் நான் தூங்கினேன். இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக 2 பேர் நல்லாவே தூங்கலாம். நல்ல ஒரு மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக அது மேலே விரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கவர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டேரெக்டாக மேட்ரஸில் தூங்க முடியாது. இது ஒரு நல்ல மேட்ரஸ், அழகாக அப்படி படுத்து தூங்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த மேட்டில் வந்து ஹைட்டு எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 6 ஃபீட் இருக்கிறவங்க தூங்க முடியும். அதுக்கு மேலே ஹைட்டாக இருந்தாங்கன்னா தூங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எஸ், திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். அண்ட் அப்படியே இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்படி திறந்தேன்னா ஜன்னல், இதையும் திறந்தா நல்லா காற்று வரும். ஸோ நைட்டு வந்து ஒரு வேளை இது காற்று வேணும்ப்பா எனக்கு, ஆனால் நிறைய பூச்சி உள்ளே வருன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நெட். ஸோ வேறு எந்த பூச்சியும் உள்ளே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்பர் வேனில் 4 பேர் போகலாம். இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு சின்ன கிட் 5 பேர் அந்த கிட்டோட சேர்த்து போகலாம். ஸோ இதுதான் எங்களோட லிவிங் ரூம்.
இதுதான் அந்த குட்டி ஒரு டைனிங் டேபிள் மாதிரி. ஸோ யாராவது உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 4 பேர் உட்காந்து சரி வெளியே உட்கார முடியாது, மழை பெய்யுது, இல்லை ரொம்ப ஸ்னோவாக இருக்குது, குளிருது அப்படின்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்காக தான் அந்த செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேபிள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் மாதிரி. இப்படி எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், இங்கேருந்து தூக்கி போய் பின்னாடி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். என்னடா இடத்துல இருக்குன்ற மாதிரியும் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு குட்டி டேபிள் மாதிரி இருக்குல்ல, இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே கீழே ஒரு நாப் மாதிரி இருக்கும். அந்த நாப் இப்படி கீழே இப்படி இழுத்திங்கன்னா அழகாக டாங் அப்படின்னு வந்துடும். ஆமாம், ஓகே. ஸோ இப்போது அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். எப்படின்னா இந்த 2 சீட் இருக்குல்ல, ஸோ இந்த 2 சீட்டும் சேர்த்து 4 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கா, லிவர் மாதிரி இருக்கலாம். அதை அப்படி புஷ் பண்ணிங்கன்னா டாயிங் அப்படி வந்துடும். அதே மாதிரி இதையும் புஷ் பண்ணிங்கன்னா எஸ். ஸோ இப்போது 4 பேர் அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே 2 இங்கே 2. வேறு என்னப்பா வச்சுருக்க இந்த கேம்பர் வேனில் அப்படின்னு ஓகே. இது வந்து எனக்கு நைட்டு ரொம்ப லைட்டு வரக்கூடாது காலையில் எழுந்துச்சு வந்தேன் அப்படின்றதுக்காக தான் இந்த சன்ஷேட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இது நாப் மாதிரி எதாவது பிஞ்ச் பண்ணால் போதும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ பாருங்க நால்ஸ் வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கேம்பர் வேன். ஸோ ஆட்டோமேட்டிக் தான் இது வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியட்டில் இந்த ஆட்டோமேட்டிக் வேன் வந்துருந்துச்சு. ஸோ அழகாக ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. கார் மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய ஏதோ குட்டியாக எனக்கு டக்கு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு அந்த 5 to 10 minutes. அதுக்கப்புறம் ஐ காட் யூஸ் டு இட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே வந்து ஒரு சன்ரூஃப் மாதிரி இருக்குது. ஸோ எஸ், இப்போது கீழே 2 பேர் தூங்குறதுக்காக பார்த்தாச்சு. இப்போ மேலே 2 பேர் தூங்கலாம். இப்போ மேலே 2 பேர் தூங்குறதுக்கான செட்டப் எப்படி ஓப்பன் பண்ணணும்? ஏன்னா இப்போ வந்து ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் தான் பெட் அங்கே இருக்குது, அதில் போய் தூங்க முடியும். ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பெல்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை அன்லாக் பண்ணிடணும். அங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணால் இப்படி வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஷீட்டை வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சா, அதே மாதிரி இங்கேயும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டா சூப்பர். ஓகே, வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக இப்படி புஷ் பண்ணால் டிங் 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 மேஜிக் மாதிரி மேலே போயிடும். அவ்வளோதான், மேலே 2 ரெடி. இப்போ மேலே போகலாமா? மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லேடர் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த செட்டப்பில் தான் மேலே போக முடியும். ஸோ இந்த லேடர் பார்த்திங்கன்னா இப்படி 2 பார்ட்ஸாக தான் இருக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் அதை சேர்த்துக்கணும். ஸோ இதை வந்து எப்படி சேர்க்குறதுலாம் ரொம்ப ஈஸி. இந்த லேடர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூக் மாதிரி இருக்குது ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ இந்த ஹூக்கில் அழகாக இந்த இதை இப்படி மாட்டினதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும். ஹலோ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். பார்த்தீங்கன்னா அழகாக 2 பேர் தூங்குறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் விண்டோ மாதிரி, இது ஒரு விண்டோ மாதிரி. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மினி லைட். இது ஆன் பண்ணணும்னா பின்னாடி ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதை அப்படி ஆன் பண்ணால் டிங்னு இருக்குங்க. ஸோ இப்போது மேலே வந்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இப்போ க்ளோஸ் பண்ண போடுவோம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். மேலே ஒரு ரோப் மாதிரி இருக்குது. ஸோ அதை பிடிச்சி இப்படி இழுக்க போகிறேன். இழுத்த உடனே அப்படி வரும். சங்கலி கருப்பா. ஓகே. ஸோ இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரை இறக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம பின்னாடி போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது. அது என்ன டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் பண்ணும்போது, நைட்டு குக் பண்ணும்போது இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பூச்சி உள்ளே வந்துடும். ஏன்னா நம்ம லைட்லாம் உள்ளே போட்டிருப்போம்ல. ஸோ அதனால் இந்த வேனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஃப்ளைஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே குட்டி ஒரு நெட்டு மேலே வச்சுருக்காங்க. எப்போவுமே நைட்டு இதை போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ தட் எந்த ஃப்ளைஸும் உள்ளே வராது. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ரோட் ஹவுஸ் இவங்ககிட்ட நம்ம ரெண்ட் எடுத்தோம்ல, ஸோ அவங்களே எங்களுக்கு ஒரு கிச்சன் சப்ளைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பிளேட்ஸு, கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் கெட்டில்,
எல்லாமே ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக தான் அந்த கிச்சன் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர மித்த ஜாமான் எல்லாமே எங்களோடது தான். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம லக்கேஜ் எல்லாம் வைக்கக்கூடிய இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ். ஸோ முக்கியமான இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறோம்ல, சமைக்கிறதுக்கான கேஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிலிண்டர் தான் நம்ம வந்து கேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பக்கத்தில் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்கும். நம்மளோட வீட்டில் வந்து எப்படி நம்ம நாப்பு திறப்போமோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இப்போ இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஓப்பன் பண்ணணும்னா அதை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும், க்ளோஸ் பண்ணணும்னா அது கிளாக் வைஸில் சுற்றணும். நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து இந்த கேம்பர் வேனுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுறக்கூடிய இடம். இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சஃபர்ன்ற கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து ஒரு டேபிள் 2 சேர், அதுவும் இந்த லக்கேஜ் ரேக்கில் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம பவரை வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டாய்லெட் வேஸ்ட் கனெக்ட் ஆகிற இடம். ஸோ அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த என்டையர் ட்ரிப்பில் டாய்லெட் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு கேம்பர் வேனில் இப்படி தான் டாய்லெட் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலோட கேம்ப் சைட். ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு நார்மலாக ஹோட்டலுக்குள்ளே செக்இன் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ உள்ளே போய் நான் இப்போ வந்து எப்படி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, ஷவர் ஃபெசிலிட்டிஸு, அங்கே ஆல்சோ 1 சவுனாலாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் கழுவணும் அப்படின்னாலும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஷ் வாஷிங் ரூம்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பாத்திரம் கழுவுறதுலாம் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே வாங்க என் கூட. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்கிற இடம். நல்லா க்ளீனாக இருக்குது, டெய்லி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் சவுனா மாதிரி இங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா அவங்க பேக் பெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக, அவங்க ஸ்பைன் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக இது ஒரு சவுனா. இங்கே வந்து உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஷவர் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான வியூ. கேம்ப் சைட் பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க பாருங்க அப்படியே உட்காந்து ரசிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டேபிள்லாம். நேற்று பார்த்தேன் ஈவினிங் வந்து இந்த கேம்ப் சைட்டில் இருக்கவங்களாம் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒயின் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபேமிலியோட பேசிட்டு அப்படியே பொறுமையாக ஒயின் குடிச்சிட்டு அப்படியே சன்செட் ஆகிறதையும் ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட அப்படின்னா இந்த மாதிரி இடம் ரொம்ப பெட்டர். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடே கிடையாது, உங்களுக்கு தான் மொத்தமாக இந்த இடம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் அதுக்காக தான் இந்த மாதிரி கேம்பர் வேன்ஸில் வருவாங்க. வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே இருக்க மலையில் வந்து ஹைக் பண்ணுவாங்க, மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மவுண்டைன் பைக்கிங் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்போது கீழே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹோட்டலில் நம்ம எப்படி செக்இன் அண்ட் செக் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கேம்பிங் சைட்டில் வந்து நீங்கள் கேம்பர் வேனோட வரும்போது செக்இன் டைம் வந்து அந்த 2 o'clock to night 8 o'clock. அதே மாதிரி செக் அவுட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock to 12 o'clock செக் அவுட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ நம்ம எப்படி ஹோட்டலில் செக்இன் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஸோ இந்த கேம்பர் வேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, take care, bye bye.